ஓம் நமச்சிவாய நாராயண நாதந்தாள் வாழ்க. யூடியூப் அன்பர்களே, காலை வணக்கம். ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது. குருபெயர்ச்சி பலங்களை ஒவ்வொரு ராசிக்காக போட்டுட்ருக்குறோம். அந்த வரிசையில் கன்னி ராசிக்கும் துலாம் ராசிக்கும் குருவுடைய பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோ காணொளி மூலமாக நாம் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து ஆதரவு தரும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கன்னிராசி, கன்னிராசிக்கு குரு பகவான் இப்போ 10ல் வரப்போகிறார். 9ல் இருந்தார். ரிஷபமனையிலிருந்து இப்போ மிதுன ராசிக்கு வருகிறார். 2025ஆம் ஆண்டு மே மாதம் குரு பெயர்ச்சி நடக்கிறது. முழு சுபக்கிரக வரிசையில் வரக்கூடிய 2 கேந்திரங்களுக்கு அதிபதி. பாதகாபியாக வந்தாலும் அவர் 2 நல்ல ஆதிபத்தியம். கன்னிராசிக்கு 4க்குடையவர் ஒரு கேந்திரம், 7க்குடையவர் ஒரு கேந்திரம். 4ஆம் இடங்கிறது தாயார், வீடு, மனை, வாகனம், குழந்தையோட உயர்கல்வி, இதெல்லாம் 4ஆம் இடத்தை சொல்லலாம். 4ஆம் இடம் தான் சுகஸ்தானம். நல்ல சுகமான நல்ல லக்ஸுரி வாழ்க்கை நடக்கணும், நமக்கு வேணும்னா அந்த 4ஆம் இடம் நல்லா இருக்கணும். அந்த 4ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு பகவான் 7ஆம் இடங்கிறது களத்திர பாவம். நண்பர்கள், பங்குதாரர்கள், தொழில் கூட்டாளிகள், கணவன் மனைவி துணையால் அமைகிறதுலாம் அந்த 7ஆம் இடத்தை சொல்லலாம். தொழில் வழியில் நல்ல வருமானம் வரணும்னா 7ஆம் இடம் பாகம் நல்லா இருக்கணும். அந்த 4க்கும் 7க்குடைய குரு பகவான் 10ஆம் இடமான மிதுன ராசிக்கு வருகிறார். 10ல் ஒரு பாவி இருந்தால் கூட நல்லா இருக்கும். அப்போ குரு வருகிறாரே, 10ஆம் இடத்தில் வந்தால் தொழில் மாற்றங்கள் இருக்குமா, இல்லை தொழிலை கெடுப்பாரா, இல்லை தொழிலை விட்டு வேற தொழில் செய்ய வைப்பாரா அப்படின்னு ஏகப்பட்ட மனக்குழப்பங்கள் உங்களுக்கு கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்கும். ஒன்றும் கிடையாது. 10ஆம் இடத்தில் பாவி இருந்தால் கூட நல்லது. பாவினா யார்? செவ்வாய், சனி, ராகு, கேது. 10ஆம் இடங்கிறது ஜீவனஸ்தானம், தொழில், வியாபாரம், கர்மஸ்தானம். நமக்கு எந்த தொழில், நமக்கு என்ன உத்தியோகம் கிடைக்கும், அரசாங்க உத்தியோகமா, தனியார் உத்தியோகமா, தொழிலில் லாபம் கிடைக்குமா, நஷ்டம் கிடைக்குமா, தொழிலை விரிவாக்கம் செய்யலாமாங்கிறது 10ஆம் பாவம் தான் சொல்லும். அந்த 10ஆம் பாவத்துக்கு முழுமையான சுபக்கிரகம் வருகிறது. ரொம்ப நல்லதுங்க. தொழிலில் எந்த மாற்றங்களும் இருக்காது. தொழில் அப்படியே இருக்கும். சின்ன சின்ன மாற்றங்கள் இருந்தாலும் அது நல்ல விதமான மாற்றங்களாக இருக்கும். சுபக்கிரகம் வந்தாச்சுனாலே அது தொழிலில் நல்லது தான் நடக்கும். மாற்றங்கள் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொருளாதாரம் உயர்வக்கூடிய மாற்றங்கள் இருக்கும். அப்போ 10ஆம் இடம் 4ம் 7க்குடையவர் 10ஆம் இடத்துல வரார். தொழில் மூட வீடு கட்ட போகிறீங்க. தொழிலில் விருத்தியாகி இந்த வருஷம் ஒரு புதிய மனை வாங்க போகிறீங்க. பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வாகனம் வாங்க போகிறீங்க. தொழிலுக்கு ஒரு பழைய வாகனம் வாங்கியிருப்பீங்க, அது உங்களுக்கு நிறைய ட்ரபிள் கொடுத்துட்ருக்கும், செலவு கொடுத்துட்ருக்கும். அது கொடுத்துட்டு பேங்க் லோன் போட்டோ இல்லை இருப்பு கையில் பணம் வச்சு புதிய வாகனம் வாங்க போகிறீங்க. தாயாருடைய உடம்பு பரிபூர்ணமாக குணமாகும். தாயாருடைய அன்பு, ஆதரவு, அவருடைய பூர்வீக சொத்து உங்களுக்கு வரும். மனைவிக்கு வேலை கிடைக்கும். 7ஆம் பாவம் 10ஆம் இடத்துக்கு வருகிறார். 7ஆம் அதிபதி ஒரு கேந்திரத்துக்கு அதிபதி 10ஆம் இடத்துக்கு வர்றது துணையாளுக்கு வேலை கிடைத்து கூடுதலான வருமானம் இந்த உங்கள் குடும்பத்தில் கிடைக்கும். அது கணவனாக இருந்தாலும் தான், மனைவியாக இருந்தாலும் சரி தான். மனைவி இருந்து கணவன் வேலைக்கு போகலன்னா அவருக்கு ஒரு வேலை கிடைக்கும். துணையால் நீங்கள் எப்படினாலும் எடுத்துக்கலாம். அப்போ 7ஆம் பாவம் 10ஆம் இடத்துல இருக்குது. நண்பர்கள், கூட்டாளிகள் எல்லாரும் உங்களுக்கு தொழில் தொடங்க நல்ல முறையில் ஒத்துழைப்பாங்க. புதிய நண்பர்களாக இருக்கட்டும், பழைய நண்பர்களாக இருக்கட்டும், பங்குதாரர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. ஸோ எல்லா வகையிலும் குரு பகவான் 10ஆம் இடத்துலேருந்து தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வெற்றி தருவார். அரசாங்க உத்தியோகத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். மாற்றங்கள் கூடிய பதவி உயர்வாக இருக்கும். அதாவது ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு ப்ரொமோஷன் ஆகி போக சொல்லுவாங்க. நல்ல மாற்றங்கள் அப்படி கிடைச்சுன்னா, பதவி உயர்வு கிடைச்சுன்னா அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். கூடுதலான சம்பள உயர்வு, பதவி உயர்வு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். தனியார் உத்தியோகத்திலும் உங்களுக்கு உங்களுடைய செயல்திறன், தொழிலை பாராட்டி உங்களுக்கு பதவி உயர்வு கொடுப்பாங்க. இப்படி தொழில் மூலம் வெற்றிகளும் பொருளாதாரத்தில் மேன்மையை அடையக்கூடிய குரு பெயர்ச்சியாக 10ஆம் இடத்து குரு பெயர்ச்சியாக இருக்கிறது. கன்னிராசி என்பவர்களே, குருவுடைய பார்வை 5ஆம் பார்வையாக துலாம் ராசியை பார்க்கிறார். துலாம் ராசி ராசிக்கு 2ஆம் இடம். தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். அப்போ குடும்பம் அமையுதுங்க, கல்யாணம் அமையுது.
பிரிந்த கணவன் மனைவி ஒன்றுமையாக இருக்க போகிறீங்க. தொழில் நல்லா இருந்தால் தான் வருமானம் வரும். தனம் 2ஆம் இடங்கிறது தனம். அவர் வீட்டே குரு பகவான் பார்க்குறார். அப்போ பண வரவு மிகுதியாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த குருவுடைய பார்வை சொல்லுது. அப்போ தொழிலில் நல்ல மிகுதியான வருமானம் வந்தால் தான் உங்களுக்கு அந்த பண வரவு வரும். அப்போ குடும்பம், தனம், வரவு, வாக்குஸ்தானம்லாம் நல்லா இருக்கும். 2ஆம் இடங்கிறது வாக்குஸ்தானம். யாருக்கும் வாக்கு கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் நிறைவேற்றி விடுவீங்க. குரு பகவான் தான் 7ஆம் பார்வையாக தனுசு ராசி சொந்த விட்ட பார்க்குறார். 4ஆம் இடத்தை பார்க்குறார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறார். உடம்பே சரியில்லைங்க இது நாள் வரைக்கும். நல்ல உடம்பு சுகவீனமாக இருக்கும். நல்ல தூக்கம் வரும். தாயாட்டு உடம்பு பரிபூர்ணமாக குணமாகும். பூர்வீக சொத்துக்கள்லாம் உங்களுக்கு வரும். புதிய வீடு வாங்க போகிறீங்க, இல்லது பழைய வீடை கொடுத்துட்டு புதிய வீடு வாங்கி நல்ல சுகமாக வாழ போகிறீங்க, இல்லை பழைய பூர்வீக சொத்தையை இடிச்சிட்டு நல்ல சுகமாக வீடு கட்டி வாழ போகிறீங்க. இப்படி நல்ல விஷயங்கள் வீடு மனை வாகனத்தில் யோகங்களுக்கு தரப்போகிறார் குரு பகவான். குருவுடைய பார்வை கும்பராசிக்கு விழுகிறது. கும்பராசியில் ஏற்கனவே ராகு இருக்கிறார். வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். பேங்க் லோன் கிடைக்கும். அது எல்லாமே சுபக்கடன் தான். வீடு வாங்குறது ஒரு நல்ல சுபக்கடன் தான். வீடை ஆல்ட்ரேஷன் பண்ணுறது அது சுபக்கடன் தான். இந்த மாதிரி சுபக்கடனுக்கு நீங்கள் கடன் வாங்க வேண்டிய பாக்கியங்கள் ஏற்பட்டாலும் கடனை வாங்கி அந்த மாதிரி தொழில் விருத்திக்கோ அல்லது வீடுகள் மாற்றத்துக்கோ நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். எதிரிகள் தொல்லை இருக்கவே செய்யாது. குருவுடைய முழு சுபக்கிரகம். பாவக்கிரகங்கள் 6ஆம் இடத்தை பார்த்தான்னா எதிரியுடைய தொல்லை கடுமையாக இருக்கும். சுபக்கிரகம் பார்க்குறதுனால எதிரிகள் உங்களுக்கு பெரிய லெவலில் தொல்லை கொடுக்க மாட்டாங்க. கடன்கள் இருந்தாலும் பழைய கடன்கள் இருந்தாலும் பைசலாகலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கக்கூடிய வாய்ப்புகளை குரு பகவான் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒத்துழைத்து அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பார். எதிரிகள் தொல்லை இருக்கவே செய்யாது. ஏதாவது பங்குதாரர்கள் தொழில் மூலமாகவோ சொத்து மூலமாகவோ பக்கத்து வீட்டுக்காரங்க எதுவும் பிரச்சனை பண்ணாங்கன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு முடியும் தருவாயில் அல்லது பெரிய லெவலில் பிரச்சனை இல்லாமல் குருவுடைய பார்வை இருக்கிறனால, அந்த 6ஆம் இடத்து பார்வை இருக்கிறனால எதிரிகள், கடன், நோய் பிரச்சனைகள்லாம் ஓரளவு கட்டுக்குள் இருக்கிற குருபெயர்ச்சியாக அறிகிறது. இந்த குருபெயர்ச்சி உங்களுக்கு தனலாபம், குடும்ப லாபம், மனைவிக்கு வேலைவாய்ப்பு, கணவனுக்கு வேலைவாய்ப்பு, கூடுதலான வருமானம், பங்குதாரர்கள் நல்ல கிடைக்கிறது, தொழில் விருத்தி கிடைக்கிறது, தொழிலில் மாற்றங்கள் இருந்தாலும் நல்ல மாற்றங்களாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான குருபெயர்ச்சியாக இருக்கிறது. துலாம் ராசிக்கு பொறுத்த வரைக்கும், துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்கு இந்த குருபெயர்ச்சி அற்புதமான குருபெயர்ச்சி. 9ஆம் இடத்துக்கு போகிறார். இதனால் வரைக்கும் 8ல் இருந்தார். அட்டம குருவாக இருந்தார். அதுவும் ரிஷபமனைங்கிறது சுக்கிர பகவான் வீடு. சுக்கிரன் வீட்டில் இருந்து பகை வீடு. ஓரளவு பெரிய லெவலில் நன்மை செஞ்சிருக்க மாட்டார். இடமாற்றங்கள் கொடுத்துருப்பார். 8ஆம் இடத்துல இருந்தால் இடமாற்றங்கள் இருக்கும். அது இடமாற்றங்கள் இருந்தாலும் பொருளாதாரத்தில் பெரிய வெற்றிகள் இல்லாத இடமாற்றங்களாக இருக்கும். சரி, இருந்துட்டு போகுது. இப்போ 9ஆம் இடங்கிறது பாக்கியம். ஓடிப்பவனுக்கு 9ல் குரு என்று சொல்லுவார்கள். ஓடிப்பவனுக்கு 9ல் குருனா கடன் வாங்கிட்டு ஓடிப்பவன்னு சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு பண வரவு மிகுதியாக கொடுக்கக்கூடிய ஓடிப்போன்னுட்டு 9ல் குருனா ஓடிப்போன்னு நினச்சிட்டு இருக்கணும் கூட நிறுத்தி 9ல் குரு அந்த கடனெல்லாம் அடைபடக்கூடிய நல்ல பொருளாதாரம், மிகுதியான பொருளாதாரத்தை கொடுக்க போகிறார். நல்லா இருக்கும். துலாம் ராசி என்பதிலே குருபெயர்ச்சி உங்களுக்கு நம்பர் 1 குருபெயர்ச்சி. 9ஆம் இடத்து குருபெயர்ச்சி அருமையான குருபெயர்ச்சி. நல்ல இறைவனுடைய பாக்கியம் கிட்டுகிறது. யோகங்களை பெறக்கூடிய அருமையான குருபெயர்ச்சியாக இருக்கிறது. துலாம் ராசிக்கு 3க்கும் 6க்குடைய ஒரு 9ஆம் இடத்தில் இருக்கிறது. அருமையான நல்ல குருபெயர்ச்சி. வெற்றி கிடைக்கும். திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். குழந்தை பாக்கியம் இருக்கும். நல்ல புதிய வாகனம், வீடு வாங்க போகிறீங்க. தாயார் தந்தையோட உடம்பு பரிபூர்ணமாக இருக்கும். குறிப்பாக தந்தையுடைய பூர்வீக சொத்து உங்களுக்கு கை வந்துச்சு. ஏதாவது சொத்து வில்லங்க இருந்தாலும் கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சி நிறைய பணம் விரயம், நேர விரயத்தை பண்ணாலும் அது சற்று இந்த வருஷம் முடிஞ்சிருங்க. அந்த இதெல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு கை மாறி நல்ல ஒரு சொத்து உங்கள் பேருக்கே கை மாறி விடும். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் 9ஆம் இடத்துலேருந்து கொடுக்க போகிறார். தொழிலில் நல்ல மாற்றங்கள் இருக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். 9ல் குரு வந்தால் வேலை இல்லாத தேடிட்டு இருக்கவங்களுக்கு திடீர்னு நல்ல வேலை கிடைக்கும். இல்லை ஏற்கனவே இருக்கிற வேலையை விட்டுட்டு நல்ல வேலைக்கு போவீங்க. கூடுதலான சம்பளத்துக்கு போகிறீங்க. இந்த மாதிரி அருமையான பொருளாதார உயர்வு தரக்கூடிய நல்ல குருபெயர்ச்சியாக இருக்கிறது. துலாம் ராசி என்பவர்களே, இந்த குருபெயர்ச்சி உங்களுக்கு தான் நம்பர் 1 குருபெயர்ச்சி. எல்லா வகையத்திலும் இந்த ஆண்டு உங்களுக்கு 2025ஆம் ஆண்டு சூப்பர் ஆண்டுங்க. போன வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. இந்த திருமணம் தட்டி போச்சு. இப்போ திருமணம் தடையின்றி நடக்கும். உடனே வரன் பார்ப்பீங்க, டக்குன்னு முடிஞ்சிடும். ஒரே மாதத்தில் மூர்த்த தேதியை குறிச்சிருவீங்க. இந்த மாதிரி உடனே குழந்தை பிறக்க வாய்ப்புகள் இருக்கிறது. திருமணம் ஆகி புது வீடு கட்டிடுவீங்க, பால் காய்ச்சுவீங்க. அது திருமண புது தம்பதி நிலை
புது வீட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. ஸோ எல்லா வகையிலும் இந்த குருபெயர்ச்சி மிக மிக அற்புதமான நன்மை பயக்கும் அருமையான குருபெயர்ச்சி. குரு பகவான் தான் ராசியே பார்க்குறார். மிதுன ராசியிலிருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. ராசியை குரு பகவான் பார்த்தாலே ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்போ ராசி பலப்படுகிறது. துலாம் ராசி அன்பர்களே நல்லா ஜொலிக்க போகிறீங்க. வருத்தங்கள் கவலைகள் எல்லாம் நீங்க போகுது. திருமணம் ஆகிவிட்டது, குழந்தை பாக்கியம் ஆகிவிட்டது, ஒரு சொந்த வீடு கட்டிட்டேன், இதுக்கு மேலே என்ன வேணும்? வீடு வாங்கணும், கார் வாங்கணும், திருமணம் ஆகிட்டு குழந்தை பாக்கியம் வந்துட்டு இது போதும். அதுக்கு பிறகு குழந்தையை படிக்க வைக்கிறலாம் அடுத்த கட்டங்கள். அப்போ இந்த 4 விஷயம் நடக்க போகுது இந்த வருஷத்தில். குரு ராசியை பார்க்குறார். கவலையெல்லாம் நீங்கி ஜொலிக்க போகிறீங்க. முகம் தேய்ச்சதாக இருக்கும், நல்ல பலன் இருக்கும். எதுலேயும் வெற்றி கிடைக்கும். எந்த முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு அருமையான வெற்றி. சுக்கிரன் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு, தொழில் இருக்கிறவங்களுக்கு அமோகன பொருளாதார வெற்றியை குரு பகவான் கொடுப்பார். ஏன்னா ராசியை பார்க்கறதுனால. ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறார். தனுசு ராசியை பார்க்குறார் 7ஆம் பார்வையாக. தனுசு ராசிங்கிறது அது 3ஆம் இடம். அப்போ முயற்சி, வெற்றி, கீர்த்தி எல்லாமே கிடைக்கும். அரசியலில் வெற்றி கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களே, இப்போ அரசியலில் உங்களுக்கு ஒரு நல்ல பொற்காலம் கிடைக்கும். திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு 3ஆம் இடம் பலம் பெறுகிறது. குருவுடைய தொடர்பு இருக்கிறனால திரைத்துறையில் டைரக்டர் எந்த துறையில் இருந்தாலும் அவருடைய ரொம்ப கால நீண்ட கால உழைப்புக்கு இப்போது அங்கீகாரம் கிடைக்கும். பொருளாதார வெற்றி கிடைக்கும். முயற்சி, இளைய சகோதரர்கள் உறவுகள் நல்லா இருக்கும். பகைப்பட்டு போனாங்க, சொத்து பிரச்சனைனால என்னுடைய சகோதரர்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டாங்க, பேசாமல் இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ பேசி பாருங்கள். குரு பார்க்குறார் 3ஆம் இடத்தை. அவர்களெல்லாம் விரும்பி வந்து தப்பு பண்ணிட்டேன், இந்த சொத்தை உங்களுக்கே தரேன், வழக்குகள்லாம் வேண்டாம், நம்ம பிரச்சனைகளை சுகமமாக முடித்துக்கொள்ளும் என்று பேசும் அளவுக்கு வருவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததுன்னா சரியாக பயன்படுத்தி அதெல்லாம் அந்த சகோதர உறவுகளை கட்டி காப்பாற்றி கொள்ளுங்கள். எல்லாமே நல்லாயிருக்கும். எந்த முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். 3ஆம் இடங்கிறது முயற்சி, புகழ், பெருமை கிடைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் குருவார்த்த 3ஆம் இடம் கொடுக்கிறது. பகவான் தாம் 9ஆம் பார்வையை கும்பராசியை பார்க்கிறார். அப்போ குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு அது 5ஆம் இடம். பூர்வ புண்ணியத்தை குரு பகவான் பார்க்குறார். கேட்க வேண்டாம். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வாய்ப்பு, பூர்வ புண்ணிய சொத்துக்கள் உங்களுக்கு வர்றது, குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும். குழந்தைகள் 11 குழந்தைகள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இருந்தால் திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். 30 வயசாயிட்டு 35 வயசாயிட்டு என்னுடைய குழந்தைகளுக்கு திருமணம் ஆகவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு திருமணமாகி குழந்தை பாக்கியமும் வந்துடும். திருமணமான இந்த ஆண்டே உங்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துவிடும். தாத்தாவாக ஆக போகிறீங்க, பாட்டியாக போகிறீங்க. அந்த வாய்ப்புகள்லாம் துலாம் ராசி என்பவர்களுக்கு கை கூடி வரும். குரு பார்க்குறார், 5ஆம் இடத்தை பார்க்குறார். புகழ் கிடைக்க போகுது. புகழ் ஏனியில் உச்சிக்கு ஏறப்போகிறீங்க. உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு பெருமை, புகழ் கிடைக்க போகுது. இவருடைய அப்பாவா, இவருடைய மகனா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் குழந்தைகள் நல்ல முறையில் பொருளாதாரம், பெயர், புகழ் ஏற்பட்டு அது மூலம் உங்களுக்கு செல்வாக்கு உயரப்போகுது. 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியம், குழந்தைகள் ஸ்தானம். குழந்தைகளால் மேன்மை அடைய போகிறீங்க. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு குருபெயர்ச்சி அற்புதமான குருபெயர்ச்சி. குரு பகவான் ராசியை பார்க்கிறார். ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். ராசிக்கு 5ஆம் இடத்தை பூர்வ புண்ணியத்தை பார்க்கிறார். யோகங்களும் வளங்களும் பொருளாதார வெற்றிகளும் திருமண வாய்ப்புகளும் சொத்து சேர்க்கையும் உங்களுக்கு அமோகமாக இந்த குருபெயர்ச்சி காலங்களில் நம்பர் 1 ராசியாக அமைகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் அழுத்திக்கிடுங்க. அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும்.